இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x - கேன்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் கே தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேயை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிவன் எழுத போகிறோம். கிவன் எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x - கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கே கண்டுபிடிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பேஜை ரெண்டாக இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டாட் ஜி தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் டாட் ஜினா என்னது, சாரி, எஃப்க்குள்ள ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற மாதிரி. அப்போது வந்து ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 6x - கே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6x - கே. இப்போ வந்து எஃப் முன்னாடி என்ன இருக்குது, 3. ஸோ 3 போடலாம். எஃப்க்கு பதிலாக முன்னாடி என்ன இருக்குது, 3. அதே 6x - கே. அதுக்கப்புறம் +2 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 3s are 18. அப்புறம் 18ஓட 18x அண்டு 3 × k 3k -3k. அப்படியே இந்த +2 வந்துடும். ஸோ இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்காக இன்னொரு ஈஸியான மெத்தட், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளாக அப்படியே எடுத்து போடுற மாதிரி உங்களுக்கு ஒன்று வந்து சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி என்ன கேட்டிருக்காங்க, எஃப் என்ன கேட்டிருக்காங்க. எஃப் வந்து 3x + 2. அப்போ 3x + 2. எக்ஸுக்கு மட்டும் நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3, இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஜி ஆஃப் எக்ஸை எழுத போகிறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜி ஆஃப் எக்ஸை எழுத போகிறோம். 3லாம் அப்படியே தான் இருக்கும். 6x - கே. இந்த +2 அப்படியே போடுறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 3s are 18 × x வந்து 18x வரும். அப்போ 3 × k 3k, அதாவது -3k + 2. ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாம், அதாவது ஜி டாட் எஃப். ஸோ ஜி டாட் எஃப், அதாவது ஜிக்குள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற மாதிரி தானே. ஓகே, அப்போ நம்ம ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 3x + 2. இப்போ 3x + 2. ஓகேவா? இப்போ ஜி என்னது, ஜிக்கு முன்னாடி என்ன இருக்குது, 6. அப்போ 3x + 2. இங்கே -k இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. -k இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 3s are 18 × x போட்டால் 18x வரும். + 6 2s are 12. இந்த -k அப்படியே வரும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து இதில் கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 18x - 3k + 2 இஸ் ஈக்குவல் டு, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கூட நம்ம 18x + 12 - k. நம்ம வந்து இதில் கேயை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது 18xம் இந்த 18xம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கிட்டு வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்துடும். அதாவது 12 - 2, இங்கே இருக்கிற +2 இங்கே இருந்தால் -2 வந்துடும். அப்புறம் வந்து இங்கே வந்து கேலாம் இங்கே கொண்டு வந்தோம். 3k இங்கிட்டு வந்தால் -3k, இங்கே வந்தால் +3k ஆயிரும். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் அப்படி வந்து 12 - 2 வந்து -10. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 3ல் 2 போச்சு, சாரி 3kல k போச்சுன்னா, அதாவது 3ல் 1 போச்சுன்னா என்னது, 2. அப்போது 2k. இப்போ வந்து கேயை இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இல்லை இங்கிட்டு கூட வச்சுக்கலாம்.
k இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்கே வந்தால் டிவைட் ஆயிரும். அப்போ -10/2. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம், இங்கே வந்து 1 டைம், அப்புறம் இங்கே வந்து 5 டைம். ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு k. அதாவது k இஸ் ஈக்குவல் டு 5 -5. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா f of x is equal to 2x minus k, g of x is equal to 4x plus 5 அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிவ்வாக நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம f டாட் ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f டாட் ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப்க்குள்ளே g of x இருக்கிறதானே அர்த்தம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா f அப்படியே இருக்கட்டும். g of x என்னது? 4x plus 5. ஓகே, f டாட் ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்குள்ளே ஜி இருக்கிறதா தானே அர்த்தம், g of x. அப்போ உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லித்தரேன். ஓகேவா? அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் அப்படி இருக்கணும். g of x என்னது? 4x plus 5. அப்போது 4x plus 5 இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எஃப் என்னது? 2. எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம வந்து அந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம வந்து இந்த 4x plus 5 வந்து போட்டிருக்கோம். அப்போ எஃப் வந்து 2, இங்கே வந்து 4x plus 5 அப்படியே வரும். அடுத்து வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து -k இருக்குது. அப்போ இங்கே அந்த -kயை சேர்த்துடணும். இப்போ 2 இருக்குது, -k இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, 2 × 4, 4 2s are 8x, 2 × 5 plus 10 minus k. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து வந்து g டாட் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஜிக்குள்ளே f of x இருக்கிறது தானே என்ன அர்த்தம்? ஓ, g இஸ் ஈக்குவல் டு, அதாவது f of x என்னது? 2x minus k. ஓகேவா? 2x minus k. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ அப்போ வந்து 4 எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x minus k அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே +5 இருக்குது. இதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ +5. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 2s are 8. இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் தான் வரும். 4 × k minus 4k வரும். இங்கே அப்படியே +5 வந்துடும். ஓகேவா? ப்ளஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் ரெண்டே வச்சு நம்ம எக்ஸை, அதாவது கேயை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அது 8x plus 10 minus k. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 8x minus 4k plus 5. இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே வச்சு தான் நம்ம கே கண்டுபிடிக்கணும் எப்பயுமே. ஓகே, இப்போ வந்து இந்த 8xும் இந்த 8xும் கேன்சல் ஆயிரும். அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் வந்து நம்பர் வந்துடும், இங்கெல்லாம் வந்து கே வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்பர்ஸ் வந்தால் இங்கே 10, இங்கே இருக்கிற 5, இங்கே +5 வந்து நம்மளுக்கு வந்து -5 ஆயிரும். ஓகேவா? அந்த +5 என்ன ஆகும்? -5 ஆயிடும். ஓகேவா? 10 minus 5. ஸோ இந்த கே இங்கே வந்துடும். அப்போ 4k minus k. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 minus 5 என்ன? 10 minus 5 -5, 4k 3k. 4kல k போச்சுன்னா 3k வரும். இப்போது இந்த சைடு நம்ம k கொண்டு வந்துட்டோம்னா, இல்லை இங்கிட்டு கூட கொண்டு வந்துக்கலாம். இங்கே கே வச்சுட்டு நம்ம வந்து 3யை 5/3 -5/3 அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ இப்போ நான் ப்ராப்பராக எழுதுகிறேன். k is equal to -5/3. ஸோ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அவ்வளோதான் அந்த சம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.